பிரியமானவர்களே, நாம் விழித்திருந்து ஜெபித்தால் தேசம் நன்மையை காணும். நாம் விழித்திருந்து ஜெபித்தால் தேசத்திலே ஒற்றுமை உண்டாகும். நாம் விழித்திருந்து ஜெபித்தால் பிரிவினின் ஆவி செயலற்று போகும். நாம் விழித்திருந்து ஜெபித்தால் தேவ ஆவியானவர் நம்மை வழி நடத்துகுவார். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார். நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார். அவர் பாதை காட்டுகிற வெளிச்சமாக இருப்பார். அவர் காலுக்கு தீபமாக இருப்பார். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருப்பார். நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும். நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு தேசத்திலே பலத்த காரியத்தை செய்வார். தேசத்திலே விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் குறைந்து போனார்கள். இன்றைக்கு தேசத்திலே எந்த பகுதியிலே பார்த்தாலும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து போகிறது.